ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சுரைக்காய் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுரைக்காய் அப்படிங்கிறது அதிக நீர்ச்சத்து கொண்ட கோடை காலத்தில் விளையக்கூடிய ஒரு காய் வகை தான். இந்தியாவில் அதிகப்படியாக விளையக்கூடிய இந்த சுரைக்காய் இருக்குல்ல, அது நம்ம உடம்புக்கு ஏராளமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக தமிழர்களோட உணவு கலாச்சாரத்தில் சுரைக்காய் அப்படிங்கிறது கண்டிப்பாக இடம் பிடிச்சிரும். சுரைக்காயில் சுமார் 96% நீர்ச்சத்து இருக்குது. இதனால நம்மளோட உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கலாம். போதுமான நீர்ச்சத்தை நமக்கு தந்து புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் சத்துக்கள், நீர்ச்சத்து, நார்ச்சத்து அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த சுரைக்காயில் இருக்குது. வயிறு, இதயம் இதோட நலனை காக்குது. நிறைய ஆராய்ச்சி பலன்கள் என்ன சொல்லுதுன்னா, சுரைக்காய் ஆரோக்கிய பலன்களை அள்ளி தருது அப்படின்னு தெரிவிக்குது. உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்க விரும்புகிறவங்களுக்கும் தினசரி உணவில் சுரைக்காயை சேர்த்துக்கலாம். சுரைக்காய் வேற என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நம்ம உடம்பையும் மனசையும் புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறதுல சுரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சுரைக்காயை சாம்பார், கூட்டு இது மாதிரியான உணவுகளில் செஞ்சு எடுத்துக்கலாம். சில சமயம் சொரக்காய் ஜூஸ் அப்படி இல்லைன்னா சூப்பு போல் கூட எடுத்துக்கலாம். இது மனசில் இருக்கக்கூடிய பாரங்களை குறைச்சி மனநலனை காக்கிறதுக்கும் நம்ம உடம்பை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனைக்கு சுரைக்காய் எப்படி தீர்வு அமைதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நார்ச்சத்து, நீர்ச்சத்தெல்லாம் இந்த சுரைக்காயில் அதிகமாக இருக்கிறதுனால இது உணவை எளிமையாக செரிமானம் செய்ய வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல், அசிடிட்டி, வாயு மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் சுரைக்காய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுல சொரக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சுமார் 90% நீர்ச்சத்து நிரம்பிய சுரைக்காயில் கலோரிகள்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மி தான். அதோடையே நிறைவூட்டப்பட்ட கொழுப்புகள் எதுவும் இதில் இல்லை. நிறைந்த நார்ச்சத்து இருக்கிறதுனால சுரைக்காய் இருக்குல்ல, இது செரிமான சக்தியை கூட மேம்படுத்தும். சுரைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் இ, இரும்பு சத்து, மெக்னீஷியம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சுரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உப்புச்சத்து, பொட்டாசியம் இது மாதிரியான முக்கியமான தாதுக்கள் நிரம்பிய சுரைக்காய் இருக்குல்ல, இது நம்மளோட இதயம் சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்குது. குறிப்பாக ஹைப்பர் டென்ஷன் பிரச்சனைக்கு நல்ல தீர்வை இந்த சுரைக்காய் கொடுக்கும். உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதயத்துக்கும் அங்கிருந்து பிற உடல் உறுப்புகளுக்கும் சீரான ரத்த ஓட்டம் நடைபெறதை உறுதி செய்கிறதுக்கு நீங்கள் சுரைக்காய் எடுத்துக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து தர்றதுல சுரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறப்ப சுரைக்காய் எடுத்துக்கிட்டோன்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெப்ப காற்று வீசுனுச்சுன்னா அது நிறைய தொந்தரவுகளை நமக்கு ஏற்படுத்திடும். அந்த காலகட்டத்தில் நம்ம உடலுக்கு அதிகப்படியான நீர்ச்சத்து தரக்கூடிய ஒரு காய் அப்படின்னா சுரைக்காயை சொல்லலாம். வெறுமனையே தண்ணி குடிக்கிறது மட்டும் பலன் தராது. நீர்ச்சத்து நிரம்பிய காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம எடுத்துக்கணும். அந்த வகையில் சுரைக்காய் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் சுரைக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மார்க்கெட்டில் சுரைக்காயை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.